சந்திப்பதே சந்தோஷம். அதிகாலை எனக்காக வந்தாய் நீ, மெய்ஞானம் எனக்காக தந்தாய் நீ. எனக்கென்று ஒரு பொருளும் இல்லை, நான் உனக்காக மாற்றிவிட்டேனே. எனக்கென்று ஒரு பொருளும் இல்லை, நான் உனக்காக மாற்றிவிட்டேனே. எனக்காக நீ
செய்தாய். முள்ளாக இருந்தேன், என்னை மலரச் செய்தாய். நான் உதவாத பொருள் என்று உலகம் நினைக்க, உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். அழியாத செல்வம் அளவின்றி கொடுத்தாய். என் சுமைகள் எல்லாமே நீ வாங்கிக் கொண்டாய். பாபா உன் ஒளியாலே இருள் விலகி ஓடும். எப்போதும் உன்னையே என் மனதும் நாடும். கண்ணாலே காண்பவை அழிந்தேதான் போகும். மனதாலே காணும் உன் நினைவே வாழும். பொன்னான உலகம் எனக்காக தந்தாய், மாறாத உலகை. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे. दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे. ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. ओम शांति. ओम शांति. ओम
சாந்தி. பாப் தாதா மதுபன் முரளி 19/12/2024। मीठे बच्चे, एक पुरुषोत्तम संगम युग டிரான்ஸ்ஃபர் होने का युग है। இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் என்பது டிரான்ஸ்ஃபர், மாற்றத்திற்கான யுகம். கலியுகத்திலிருந்து சத்தியுகம் வரப்போகுது. மனிதனிலிருந்து தேவதைகளாக நம்ம ஆக போறோம். அதனால இந்த யுகமே மாற்றத்திற்கான யுகம். அபி துமே கனிஷ்ட சே உத்தம் புருஷ் பன்னா ஹே. இப்பொழுது நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து உத்தம புருஷ், உயர்ந்த மனிதனாக மாறக்கூடிய நேரம். என்ன மாற்றம் வரணும்? தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த மனிதர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கேள்வி, பாக்கே சாத் கின் பச்சோं का भी महिमा गाई जाती है. பாபாவின் கூடவே எந்த குழந்தைகளின் மகிமை பாடப்படுகின்றது? பதில், जो टीचर बन बहुतों को कल्याण करने की निमित्त बनते हैं, उनकी महिमा बाप के साथ साथ गाई जाती है. யார் ஆசிரியருடன் சேர்ந்து அநேகருக்கு நன்மை செய்வதற்கு நிமித்தமாக ஆகின்றார்களோ அவர்களுடைய மகிமை பாபாவின் கூடவே புகழ் பாடப்படுகின்றது. பாபா நமக்கு சுப்ரீம் டீச்சர், ஞான கடலா இருந்து ஞானம் கொடுக்கிறார். அப்போ அவர் கூடவே இருந்து நாமளும் என்ன பண்ணோம்? மற்றவர்களுக்கு ஞான முருளை சொல்லி தரணும், ஞான படிப்பு கற்பிக்கணும். அப்போ பாபா செய்யக்கூடிய சேவை நாமளும் செய்யும் போது அவருக்கு மகிமை ஏற்படும் போது கூடவே நமக்கும் மகிமை ஏற்படும். करण करावनहार बाबा बच्चों से अनेकों को कल्याण कराता है, तो बच्चों को भी महिमा हो जाती है. செய்பவர் செய்விப்பவர் பாபா. நாம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஒரு கருவிதான், நாம இன்னும் செய்யறதில்லை. பட் நம்ம மூலமா பாபா செய்விக்கின்றார். அதன் மூலம் அநேகருக்கு நன்மை ஏற்படும் பொழுது குழந்தைகளுக்கும் புகழ் உண்டாகின்றது. கரண் கராவன்ஹார் பாபா. ஆக நாம இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தால் பாபா தன்னுடைய சேவைக்கு நம்மை பயன்படுத்துவார். எப்போ பாபா தன்னுடைய சேவைக்கு நம்மை பயன்படுத்துகின்றாரோ அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம்? பாபா கூடவே மகிமைக்குரியவர். ஜோதிர்லிங்கத்துக்கூடயே 108 சாலிகிராம் வச்சு பூஜை செய்வான். எதனால? பாபாவுடைய காரியத்தில் பாபாவுக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிறோம். பாபா நம்மை தன்னுடைய சேவைக்கு பயன்படுத்துகிறார். கிருத்தி பாபா ஃபலானே அமரா பர் தயா கியா சொல்கிறாங்க, பாபா இன்னார் எங்கள் மீது கருணை காட்டினார். ஜோ ஹம் கியா சே கியா பன்கே, ஆகவே நாங்கள் என்னவாக இருந்தோம் என்னவாக மாறிவிட்டோம். டீச்சர் பன்னை பிகர் ஆசீர்வாத் மில் நஹி சக்தி. நீங்கள் டீச்சராக ஆகாத வரைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்காது. அதாவது டீச்சர்னா நாம மற்றவர்களுக்கு ஞானத்தை கூறி அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் போது, அவங்க உயர்ந்த பாதையில நடக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதம் நாம் அடைகின்றோம். ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों से पूछते हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கின்றார். சம்ஜாத்தே பிஹே ஃபிர் பூச்தே பிஹே. பாபா புரிய வைக்கவும் செய்கின்றார், பின்னர் கேள்வியும் கேட்கின்றார். அப் பாப்கோ பச்சோனே ஜானா ஹே. இப்பொழுது தந்தையை குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். बल कोई सर्वव्यापी कहते परंतु उनके पहले बाप को पहचान तो चाहिए ना. சிலர் தந்தையை சர்வவியாபி என்று கூறுகின்றார்கள். ஆனா அவங்களுக்கு தந்தையின் அறிமுகம் வேண்டும் அல்லவா? பாப் கோன் ஹே, தந்தை என்று யார சொல்றோம்? பஹ்சான் கர் ஃபிர் கஹ்னா சாஹியே. அறிந்து கொண்டு பிறகு நாம் சொல்ல வேண்டும். பாப் கா நிவாசஸ்தான் கஹா ஹே. தந்தை வசிக்கக்கூடிய இடம் எங்கே? बाप को जानते ही नहीं, उनकी निवास स्थान का पता कैसे पड़े? பாபா அப்பா யாருன்னே தெரியாது. அப்பாவை பற்றி அறிமுகமே இல்லாதப்போ அவர் வசிக்கக்கூடிய இடம் எப்படி அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? கதேத்தே பக்தோ நாம் ரூப் சே ஞாரா ஹை கோயா ஹை நஹி. அவரை பத்தி சொல்லும்போது அவருக்கு நாமம் இல்லை,
ரூபம் இல்லை, நாமத்துக்கும் ரூபத்துக்கும் அப்பாற்பட்டவர்னு சொல்லிடுறாங்க. அப்பா நாமமும் ரூபமும் இல்லாம எந்த ஒரு பொருளும் இருக்காது. दो चीज है नहीं उनको रहने के स्थान को भी कैसे विचार किया. எந்த ஒரு பொருள் இல்லையோ அப்ப அந்த பொருள் எந்த இடத்துல இருக்குங்கிறது கேட்கறதுக்கே கேள்விக்கே இடமில்லாம போயிடுது. அபி தும் ஜான்தே ஹோ, ஆனா நீங்க இப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்டீர்கள். பாப் ने पहले पहले तो अपनी पहचान दिया है. பாபா முதல் தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். फिर रहने का स्थान समझाया जाता है. தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்த பிறகு நான் எங்கு வசிக்கின்றேன் என்ற அவர் வசிக்கக்கூடிய இடத்தினுடைய அறிமுகமும் தருகின்றார். बाप कहते मैं तुमको इस रथ द्वारा पहचान देने आया हूं. பாபா கூறுகின்றார், நான் இந்த ரதத்தின் மூலமாக உங்களுக்கு அறிமுகத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன். मैं तुम सबका बाप हूं. நான் உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன். जिसको பரமபிதா कहा जाता है. அவரைத்தான் பரமபிதா என்று கூறப்படுகின்றது. ஆத்மாக்கு कोई नहीं जानता है. ஆத்மாவை பற்றி யாருக்குமே தெரியாது. बाप का नाम रूप देश काल नहीं तो बच्चे फिर कहां से आए. அப்பாவுடைய நாமம் ரூபம் தேசம் காலம் எதுவுமே தெரியாதுன்னா அப்போ குழந்தைகள் எங்கிருந்து வந்தாங்க? बाप ही नाम रूप से न्यारा है तो बच्चे फिर कहां से आए. தந்தைன்னு சொல்லும்போது அவர் நாமமற்றவர் ரூபமற்றவர் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவே இல்லைன்னா அப்போ குழந்தை எங்கிருந்து வந்துச்சு? பச்சே ஹே தோ ஜரூர் பாப் பி ஹே. குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் அவசியம் தந்தையும் இருக்கின்றார். சித்து ஹோத்தா ஹை வக்த் நாம் ரூப் சே ஞாரா நஹி. ஆகவே குழந்தைகள் இருக்கின்றார் என்ற பொழுது தந்தை இருக்கார். இப்போ தந்தை இருக்கின்றான் சொல்லும்போது அவர் நாமம் ரூபம் அற்றவர் என்று கூற முடியாது. பச்சோं का भी नाम रूप है. குழந்தைகளுக்கும் நாமம் ரூபம் உள்ளது. பல் கித்னா பி சூக்ஷம் ஹோ. அது எவ்வளோ சூக்ஷமமானதாக இருந்தாலும் ஆகாஷ் சூக்ஷம் ஹே தொபி நாம் தோகை ஆகாஷ். ஆகாயம் என்பது சூக்ஷமமானதாக இருந்தாலும் அதற்கு ஆகாயம் என்ற பெயர் இருக்கு. ஜெய்சே போலார் சூக்ஷம் ஹே வைசே பாபி பௌத் சூக்ஷம் ஹே. எவ்வாறு போலார் சூக்ஷமமாக உள்ளதோ அதே போல தந்தையும் சூக்ஷமமாக இருக்கின்றார். பச்சே வர்ணன் கர்த்தே ஒண்டர்ஃபுல் சித்தாரா ஹை. குழந்தைகள் வர்ணிக்கும் போது அதிசய நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். ஜோ இன்மே பிரவேஷ் கர்த்தே. அந்த அதிசய நட்சத்திரம்தான் இந்த பிரம்மாவுடைய உடலில் பிரவேசமாகி உள்ளது. ஜிஸ்கோ ஆத்மா கர்த்தே ஹே. ஆத்மாவும் இந்த உடல்ல இருக்கின்றது. பரமாத்மாவும் அந்த உடல்ல பிரவேசமாகிறார். ஆத்மாவும் நட்சத்திரம் போல இருக்கு, பரமாத்மாவும் நட்சத்திரம் போல இருக்காரு. பாப்து ரத்திகி பரந்தாமே. பாபா பரந்தாமத்தில் வசிக்கின்றார். ரஹ்னிகா ஸ்தான் ஹே. பரந்தாமம் என்பது பாபா வசிக்கக்கூடிய வீடு. ஊப்பர் நசர் ஜாத்தி ஹேனா. பகவான் சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா கண்கள் மேல போகுது அல்லது விரல் இப்படி மேல காட்டுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மேல இருக்காரு. ஊப்பர் அங்குலி से इशारा कर याद करती है. பகவானை நினைவு செய்யுங்கன்னு சொல்லும்போது அந்த விரலை மேல காட்டுறாங்க. விரலை மேல காட்டி சமிக்கை செய்யறாங்க, மேல இருக்கக்கூடிய கடவுளை நீங்க நினைங்கன்னு. तो जरूर जिसको याद करते कोई वस्तु होगा ना. सो பகவான் பரம்பொருள்னு நீங்க யார நினைவு செய்கிறீர்களோ அவர்களும் ஒரு பொருள் தான். அவர்களுக்கும் ரூபம் உண்டு, நாபம் உண்டு. பரம்பிதா பரமாத்மா கர்த்தேனா. அவரை சொல்லும் போதே பரமபிதா பரமாத்மான்னு சொல்றோம். फिर नाम रूप से न्यारा कहना इसको अज्ञान कहा जाता है. பரமபிதா பரமாத்மான்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் அவருக்கு நாமம் இல்லை ரூபம் இல்லைன்னு சொல்றது என்ன அர்த்தம்? அஜ்ஞானம், அறியாமை. பாப் கோ ஜானா இசி கியான் கஹா ஜாத்.
ஆக தந்தையை அறிந்து கொள்வதுதான் ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. அப் எக்பி தும் சுமஸ்தேகம் பலே அக்ஞானி தே. இதுவும் நாம புரிந்து கொள்கின்றோம். முதல்ல நாம் என்னவாக இருந்தோம்? அக்ஞானியாக இருந்தோம். பாப் கோ பி நஹி ஜான்தே தே, பாபாவையே அறிந்து கொள்ளாம இருந்தோம். அப்னே கோ பி நஹி ஜான்தே தே, தன்னை தான் அறியாம இருந்தோம். அப் சுமஸ்தேகம் ஆத்மா ஹை நாக்கி ஷரீர் ஹை. இப்போ நாம புரிஞ்சிட்டோம், நான் ஒரு ஆத்மா, நான் இந்த தேகம் அல்ல. आत्मा को अविनाशी कहा जाता है. जरूर कोई चीज है ना. ஆத்மா என்றாலே அழிவற்றது. அப்போ அந்த அழிவற்றது ஆத்மான்னு சொல்லும்போது அது ஒரு பொருள் தானே. அவினாஷி கோய் நாம் நகி. அவினாஷி அழிவற்றது அப்படின்னு சொல்றோம்னா அந்த அழிவற்றதுங்கிறது ஒரு பெயர் கிடையாது. அவினாஷி அர்த்தாத் வினாஷ்கோ நகி பாத்தே. அழிவற்றது என்றால் அது ஒரு பெயர் கிடையாது. அழிவற்றதுன்னு என்ன அர்த்தம்? அதற்கு ஒரு பொழுதுமே முடிவே இல்லைன்னு அர்த்தம். ஜரூர் கோய் வஸ்துகை, அதுவும் அவசியம் ஒரு பொருள் தான். எது? ஆத்மாவும். பச்சோ கோ अच्छी रीति समझाया गया है. குழந்தைகளுக்கு பாபா அனைத்தும் நல்ல விதமாக புரிய வைக்கின்றார். மீठी मीठे बच्चे जिनको बच्चे बच्चे कहते आत्मा अविनाशी है. யாரை குழந்தைகளேன்னு சொல்றீங்களோ அது யாரு? அழிவற்ற ஆத்மாக்கள். एक आत्मा का बाप परमपिता परमात्मा बैठ समझाता है. ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மா அமர்ந்து புரிய வைக்கின்றார். एक खेल एक ही बार होता है. இந்த ஒரு விளையாட்டு ஒரே ஒரு முறை நடைபெறுகின்றது. जबकि बाप आकर बच्चों को अपना परीक्षा देता है. பாபா குழந்தைகளாகிய நமக்கு தன்னுடைய அறிமுகத்தை தருகிறார். மை பி பாட்டதாரி ஹூ, நானும் கூட பாத்திரத்தை நடிக்கக்கூடியவன். कैसे पाठ बचाता हूं एक भी तुम्हारा बुद्धि में है. பாபா எப்படி தன்னுடைய நாடகத்தின் பாத்திரத்தை நடிக்கின்றார், இது கூட குழந்தையினுடைய புத்தியில புரிஞ்சிட்டோம். पुरानी अर्थात पतित आत्मा को नया पावन बनाता है, फिर शरीर भी तुम्हारा वहां गुल गुल होता है. பழையது என்றால் என்ன அர்த்தம்? பதீத் ஆத்மா. பதீத் ஆத்மாவை புதியதாக என்றால் தூய்மையானதாக ஆக்குகின்றார். அப்போ அங்க உங்களுக்கு சரீரம் கூட மலர் போன்றதாக கிடைக்கின்றது. ஏக்தோ புத்தி மேகேனா, இவைகள் அனைத்தும் புத்தியில் உள்ளதல்லவா. அபி தும் பாபா பாபா கர்த்தே ஹோ, இப்பொழுது நீங்கள் பாபா பாபா என்று கூறுகின்றீர்கள். எக் பாட் சல் ரஹா ஹை, பாபாவுடைய பாட் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆத்மா கத்தி பாபா ஆயா ஹுவா ஹை, ஆத்மா கூறுகின்றது தந்தை வந்திருக்கின்றார். हम बच्चों को शांतिधाम घर ले जाने के लिए, குழந்தைகளாகி நம்மை சாந்தி தாமம் என்ற வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக. சாந்தி தாம் கே பாத் ஹி சுகதாம் ஹே, சாந்தி தாமத்திற்கு பிறகுதான் சுகதாமம். சாந்தி தாம் கே பாத் துக்கதாம் ஹோ ந சகே, சாந்தி தாமத்திற்கு பின்னாடி துக்கதாமம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் உடனே துக்கதாமம் ஆரம்பிக்கிறது இல்லை. சத்தியுகம் திரேதாயுகம் சுகதாமம், துவாபரிகம் வரும்போது துக்கதாமமாக மாறுது. நை துனியாமே சுகி காஜாத்தே, புதிய உலகத்தில் சுகம்தான் இருக்கும். एक देवी देवता अगर चैतन्य हो, इनसे कोई पूछे आप कहाँ के रखने वाले, तो कहेंगे हम स्वर्ग के रहने वाले. இந்த தேவி தேவதைகள் சைத்தன்யமாக இருந்தால் அவர்களிடம் நீங்கள் எங்கு வசிப்பவர்கள்னு கேட்டா உடனே நாங்க சொர்க்கத்தில் வசிப்பவர்கள்னு சொல்வாங்க. அப் ஜட மூர்த்தி தோ நகி க சக்தி ஹே, இப்ப தேவதைகளுடைய ஜட மூர்த்தி கிட்ட போய் கேட்டா அது பதில் சொல்ல முடியுமா? தும் தோ கர்த்தே ஹோ ना, हम असल स्वर्ग में रहने वाला देवी देवता थे, फिर 84 की चक्कर लगाया, अब संगम पर आए हैं. ஆனா உங்ககிட்ட கேட்டா நீங்க உடனே என்ன சொல்றீங்க?
நாங்க தான் சொர்க்கத்தில் தேவி தேவதைகளாக வாழ்ந்தோம். 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வந்து இப்போ சங்கம் யுகத்தில் இருக்கின்றோம். एक ट्रांसफर होने का पुरुषोत्तम संगम युग है. இது டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய புருஷோத்தம சங்கம் யுகம். பச்சி ஜான்தே பௌத் உத்தம் புருஷ் பந்தே. குழந்தைகள் தெரிஞ்சிட்டாங்க, நாம் இப்போ உத்தம புருஷர்களாக ஆகின்றோம். ஹர் 5 வருஷ பாத் சதோ பிரதான் பந்தேகை. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சதோ பிரதான நிலை அடைகிறோம். சத்தோ பிரதான் பி நம்பர் வார் கஹேங்கி. சத்தோ பிரதான நிலை என்பது கூட வரிசை பிரகாரமாக ஆகிறார்கள். तो एक सारा पार्ट आत्मा को मिला हुआ है. இந்த முழு பார்ட்டும் ஆத்மாவுக்குத்தான் கிடைத்திருக்கின்றது. ऐसे नहीं कहेंगे मनुष्यों का पार्ट मिला हुआ है. மனிதர்களுக்கு பார்ட் கிடைத்திருக்கின்றதுன்னு சொல்ல முடியாது. உடல் வந்து பார்ட் பிளே பண்றதில்ல, ஆத்மா தான் இந்த உடல் மூலமா பார்ட் நடிக்குது. அகம் ஆத்மாக்கோ பார்ட் மிலாகே. ஆத்மாவாகி நமக்கு இந்த உலக நாடகத்தில் நடிக்கக்கூடிய பாத்திரம் கிடைத்திருக்கின்றது. மை ஆத்மா 84 ஜனம் லேத்தி ஹூம். நான் ஆத்மா 84 பிறவிகளை எடுக்கின்றேன். हम आत्मा वारिस है. वारिस हमेशा मेल होता है, फीमेल नहीं. நான் ஆத்மா வாரிசாக ஆகி உள்ளேன். வாரிஸ் எப்போவுமே ஆண்களைத்தான் சொல்ல முடியுமே தவிர பெண்களை அல்ல. तो अभी तुम बच्चों को एक पक्का समझना है, हम आत्मा मेल है. ஆகவே குழந்தைகள் இதுல முழு நம்பிக்கை வேண்டும். ஆத்மா என்றால் யாரு? ஆத்மான்னு சொல்லும்போது சகோதர சகோதரர், பாயி பாயின்னு தான் சொல்றோம். ஆக ஆத்மாவை சொல்லும் போது என்ன சொல்லப்படுகின்றது? மேல். சப்கோ பேகத் கா பாப் சே வர்ஷா மில்தா ஹை. அனைவருக்கும் எல்லையற்ற தந்தை கிட்ட ஆஸ்தி கிடைக்குது. हद की लौकिक बाप से सिर्फ बच्चों को ही वर्षा मिलता, बच्ची को नहीं. எல்லைக்கு உட்பட்ட தந்தை கிட்ட ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஆஸ்தி கிடைக்குமே தவிர பெண்களுக்கு அல்ல. ஆனா இப்போ சட்டம் மாறி போச்சு. பாபா காலத்துல சாக்கார பாபா இருக்கும்போது அப்போ வந்து ஆண்களுக்கு மட்டும்தான். ஆனா அப்போ பிரசன்ட் ஆண் பெண் ரெண்டுக்குமே அப்பாவுடைய ஆஸ்திக்கு உரிமை இருக்கு. ஐசனிக ஆத்மா சதை ஃபீமேல் பந்தி ஹை. ஆத்மா எப்பொழுதும் பெண்ணாக பிறக்கின்றதுன்னு சொல்ல முடியாது. பாப் சம்ஜாத்தி தும் ஆத்மா கபி மேல்கா கபி ஃபீமேல்கா ஷரீர் லித். பாபா புரிய வைக்கின்றார், ஆத்மா சில நேரம் ஆண் சரீரத்துல பிறப்பெடுக்குது, சில நேரம் பெண் சரீரத்துல பிறப்பெடுக்குது. இஸ் சமய தும் சப் மேல்ஸ் ஹோ. இந்த நேரம் நீங்கள் அனைவருமே ஆண் பால் என்று ஆத்மான்னு சொல்லும்போது பாயி பாயி, சகோதர சகோதரன் சொல்றோம். சப் ஆத்மாக்கோ ஏக் பாப் சே வர்ஷா மில்தா ஹை. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. சப் பச்சே ஹே. நாம் எல்லாருமே யாரு? பாபாவின் குழந்தைகள். சப்கா பாப் ஏக் ஹை. அனைவருக்கும் தந்தை ஒருவர் தான். பாப் कहते बच्चे तुम सब आत्मा मेल्स हो. பாபா சொல்றாரு, குழந்தைகளே நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். ஆத்மான்னு சொல்லும்போது ஆண் பாலில் சொல்லப்படுகின்றது. हम रूहानी बच्चों को फिर पाठ बजाने மேல் ஃபீமேல் தோனோ चाहिए. ஆக நாம் அனைவரும் ஆன்மீக குழந்தைகள். ஆத்மா ரீதியில நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். ஆனா எப்போ இங்க நாடக பாகத்தை நடிக்க வர்றோமோ அப்போ ஆண் பெண் 2 பாகங்களும் இருக்கு. தப்தோ மனுஷ சிருஷ்டிக்கா விருத்தி. பின்னர் மனித சிருஷ்டியானது வளர்ச்சி அடைகின்றது. இன் பாத்துக்கு துமாரா சிவாய் கோய் நஹி ஜான்தே ஹை. இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாருமே புரிந்து கொள்வதில்லை. பல் कहते हम सभी ब्रदर्स है परंतु समझते नहीं. நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் சொல்றாங்களே தவிர புரிஞ்சுக்கிறது இல்லையா? हिंदू मुस्लिम सिख आपस में बाई बाई. இந்து முஸ்லிம் சீக்கியர்கள் நமக்குள் சகோதர சகோதரர்கள் தான் பாடுறாங்க.
अभी तुम कहते बाबा आपसे हमने अनेक बार वर्षा लिया. இப்போ குழந்தைகள் நீங்க சொல்றீங்க பாபா நாங்க உங்ககிட்ட இருந்து அநேக முறை ஆஸ்தி அடைஞ்சிருக்கோம். ஆத்மா कोई पक्का हो जाता है. ஆத்மா நான்கிறது பக்கா முழு உறுதியாகணும். आत्मा बाप को जरूर याद करती है. ओ बाबा रहम करो. ஆத்மா தந்தை நினைவு செய்கின்றது. ஓ பாபா கருணை காட்டுங்கள். பாபா अब आप आओ हम आपके सब बच्चे बनेंगे. பாபா நீங்க எப்போ வர்றீங்களோ அப்ப நாங்கள் அனைவரும் உன்னுடைய குழந்தைகள் ஆயிடுவோம். देह से देह की सब संबंध छोड़ हम आत्मा आपकी ही याद करें. தேகம் தேக சகிதம் அனைத்தையும் மறந்துவிட்டு தந்தையாகிய உங்களைத்தான் நாங்கள் நினைவு செய்வோம். बाबा ने समझा अपने को आत्मा समझ बाप को याद करो. बाबा சொல்றாரு தன்னை ஆத்மான் புரிஞ்சிட்டு பாபா நினைவு செய்யுங்க. बाप से हम वर्षा कैसे पाते, हर 5 वर्ष बाद हम एक देवता कैसे बनते एक भी जानना चाहिए. பாபா கிட்ட இருந்து நாம் எவ்வாறு ஆஸ்தி அடைகிறோம், 5000 ஆண்டுகளுக்கு அப்புறம் நாம் எப்படி மீண்டும் இந்த தேவதைகளாக ஆகின்றோம், இவைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்வர்க கா வர்ஷா கிஸ்ஸே மில்தா ஹை. ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி என்பது யாரிடம் இருந்து கிடைக்கின்றது? எக் பி தும் சமஸ்தே ஹோ. இவைகளை பற்றி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாப் தோ சொர்க்கவாசி நெஹி பச்சோं को ही बनात. பாபா சொர்க்கத்துக்கு வர்றதில்ல, குழந்தைகள் தான் சொர்க்கவாசியாக ஆகிறீர்கள். குத் தோ நரக் மே ஹி ஆத்தா ஹே. பாபா எப்போ வர்றாரு? நரகத்துல, துக்கம் நிறைந்த உலகத்துல வர்றதை தவிர சுகமான உலகத்துல அவருடைய பார்ட்டே இல்லை. தும் பாப்கோ புல்லாத்தே பி நரக் மே ஹோ. நீங்கள் பாபாவை கூப்பிடுறது கூட நரகத்தில் தான் கூப்பிடுறீங்க. ஜப்கி தும் தமோ பிரதான் பந்தே ஹோ. எப்ப நீங்க தமோ பிரதான நிலை அடைகிறீர்களோ அப்பதான் பாபாவை கூப்பிடுறீங்க. எக் தமோ பிரதான் துனியா ஹே. இந்த உலகமே தமோ பிரதானமான உலகம். सतो प्रधान दुनिया थी 5000 वर्ष पहले इनका राज्य था. சத்தோ பிரதான உலகமாக இருக்கும் பொழுது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க ராஜ்யம் நடைபெற்றது. இன் பாத்தோं की इस पढ़ाई को अभी तुम जानते हो. இந்த விஷயங்களையும் நாம் இந்த படிப்பின் மூலமாக இப்பொழுது புரிந்து கொள்கின்றோம். ஏகை மனுஷ से देवता बनने की पढ़ाई. இது மனிதனிலிருந்து தேவதையாக மாறக்கூடிய கல்வி. मनुष्य से देवता के करती न लगी वार. बच्चा बना और वारिस बना. குருநானக் பாடியிருக்காங்க, மனிதர்கள் தேவர்களாக மாறினார்கள். ஆனா எப்படி தேவதையாக மாறினாங்க? யார் தந்தைக்கு குழந்தையாக ஆகிறார்களோ அவங்க தான் வாரிஸ் ஆகிறாங்க. பாப் कहते तुम सब आत्मा मेरे बच्चे. பாபா சொல்றாரு நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், என்னுடைய குழந்தைகள். तुमको वर्षा देता हूं. உங்களுக்கு தான் நான் ஆஸ்தியை தருகிறேன். तुम बाई बाई हो. நீங்கள் சகோதர சகோதரர்கள். रहने के स्थान मूल वतन अथवा निर्वाण धाम जिसको निराकारी दुनिया कहते. நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் மூலவத்தனம், நிர்வாண தாமம். அதனை நிராகார உலகம் என்று சொல்லப்படுகின்றது. சப் ஆத்மா வஹா ரக்தி ஹே. அனைத்து ஆத்மாக்களும் அங்குதான் வசிக்கின்றது. इस सूर्य चांद से उस पार वक्त तुम्हारा स्वीट साइलेंस घर है, परंतु वहां बैठ तो नहीं जाना है. சூரிய சந்திரனுக்கும் அப்பாற்பட்ட இடத்தில் நம்முடைய இனிமையான அமைதி நிறைந்த வீடு இருக்கு. ஆனா அந்த வீட்டிலே நம்ம எப்பவுமே உட்கார்ந்து இருக்க முடியாது. बैठकर क्या करेंगे? அங்கே உட்கார்ந்துட்டு நம்ம என்ன செய்வோம்? वक्त जैसे जड़ अवस्था होगी. பரந்தாமத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது பாபா சொல்றாரு. அது ஒரு ஜடத்தன்மை. அங்க நான் பரந்தாமத்தில் இருக்கேன், சாந்தி தாமத்தில் இருக்கேன், பரமாத்மா பக்கத்தில் இருக்கேன், இதெல்லாம் எந்த ஃபீலிங் இருக்காது. ஆத்மா சைத்தன்யமாக இருந்தாலும் கூட அங்க எந்த ஃபீலிங் இருக்காது. அதனால அது கூட ஒரு ஜட நிலைங்கிறார். आत्मा जब पाठ बजाए तब तो चैतन्य कहलाता है. ஆத்மா எப்போ தன்னுடைய பாத்திரத்தை நடிக்க இந்த பூமிக்கு வருதோ, சரீரம் எடுக்குதோ, அப்பதான் சைத்தன்யம்னு சொல்றோம்.
एक चैतन्य परंतु पाठ न बजाए तो जड़ हुई. பாபா அழகா சொல்றார், ஆத்மா சைத்தன்யம் தான், பட் அது பாட்டு நடிக்காம பரந்தாமத்துல சும்மாவே உட்கார்ந்து இருக்கும் போது அதுவும் ஒரு ஜட நிலைன்னு தான் சொல்ல முடியும். तुम यहाँ खड़े हो जाओ, हाथ पाव ना चलावो तो इसे जड़ हुई. உதாரணம் பாபா சொல்றாரு, நீங்க இங்கே நில்லுங்க, நிக்கணும், ஆனா கையோ காலோ எதையுமே தூக்கக்கூடாது, அசையக்கூடாது, அப்படியே நில்லுங்கன்னா அது ஒரு ஜட நிலை. वहां तो नेचुरल शांति रहती है, आत्मा जैसे कि जड़ है. பரந்தாமத்துல ஆத்மா இயல்பான அமைதியான நிலையில், அந்த அமைதியான நிலையில் நிலைத்திருப்பது, அது கூட பாபா என்ன சொல்றாரு, ஒரு ஜடத்தன்மை. பாட் குச் பி நஹி பஜாத்தி ஹே. பரந்தாமத்தில் ஆத்மா பாட் நடிக்க முடியுமா? சரீரம் இல்லாம ஆத்மா தனியா நடிக்க முடியாது. ஷோபா தோ பார்ட் மேஹி ஹை. எப்போ அது பார்ட் நடிக்க வருதோ அந்த பார்ட் நடிக்கும் போதுதான் அழகான தன்மை வெளிப்படுது. பாயிண்டா புள்ளியா பரந்தாமத்தில் அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது அது ஏதோ அழகுன்னு சொல்ல முடியாது, சைத்தன்ய தன்மைன்னு சொல்ல முடியாது. சாந்தி தான் மே கியா ஷோபா ஹோகி. எல்லாரும் புள்ளி புள்ளியா பரந்தாமத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அதுல எதுவும் அழகல்ல. நம்ம தேவி தேவதைகளாக பாற்று நடிக்கும்போது அது எவ்வளோ அழகா இருக்கு. ஆத்மாயே சுக்கு துக்கி பாசனாசே பரே ரக்தி ஹே. பரந்தாமத்தில் ஆத்மாவுக்கு சுகம் இல்லை, துக்கம் இல்லை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விடுபட்ட தன்மையில் இருக்கு. குச் பார்ட்டி நெய் பசத்து வஹான் ரஹ்னே சே கியா ஃபாய்தா ஹே. பரந்தாமத்தில் எந்த நாடக பார்ட்டுமே இல்லைங்கும் போது அங்க ஜட நிலை போல் இருப்போங்கும் போது அப்போ அங்கே இருக்கிறதுனால என்ன லாபம்? பல சுக்கா பாட் பச். ஆகவே பாபா என்ன புரிய வைக்கின்றார்? சிலர் சொல்றாங்களா முக்திக்கு போனா போதும், முக்தி நிலை வேணும்னு கேட்குறாங்க. பட் அங்கே எந்த விதமான ஃபீலிங்ஸ் உணர்வே இருக்காது, ஜடத்தன்மை. அதனால பாபா சொல்லக்கூடதில்லை, நீங்க இந்த சிருஷ்டிக்கு வாங்க, சுகம் நிறைந்த பாற்று நடிங்க. ஹரேக்கோ பலேசகி பாட் மிலா ஹுவா. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முன்கூட்டியே அதனுடைய பாகங்கள் அதில் பதிவாகி உள்ளது. கோய்க்கேத்து நமக்கு மோட்சாயே. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மோட்சம் வேணும், புத்பா பானி மே மில் கயா பஸ் ஆத்மா ஜெய்சே ஹை நிஹி. அவங்க என்ன உதாரணம் சொல்றாங்க, நீர் குமிழின்னு சொல்றாங்க. எப்படி நீர்லேருந்து நீர் குமிழி வருது, அப்புறம் அது அதனோட கலந்துருது, அப்போ நீர் குமிழி அங்கே இல்லை. அந்த மாதிரி ஆத்மாவோட பரமாத்மாலேருந்து வந்த ஒரு துளி, அந்த துளி திரும்பி பரமாத்மா கிட்டேயே போய் ஐக்கியமாயிடும்னு சொல்றாங்க. குச் பி பாட் ந பஜாய் து ஜெய்சி ஜட் கஹெங்கே. பாபா திருப்பி புரிய வைக்கின்றார், ஆத்மா எந்த விதமான பாகத்தை நடிக்காம பரந்தாமத்திலே இருந்ததுன்னா அது ஒரு ஜட நிலை. சைத்தன்ய ஹோத்தி ஜட் ஹோக்கர் படா ரஹே தோ கியா ஃபாய்தா ஹை. ஆத்மா உணர்வுள்ள தன்மை உடையது, ஆனா அந்த உணர்வுள்ள தன்மையுடைய ஆத்மா பரந்தாமத்திலே அந்த உணர்வற்ற ஒரு ஜடம் போல இருந்து அதுல என்ன லாபம் இருக்கு? பார்த்து சப்கோ பஜானா. பாபா இந்த பாயிண்டை திருப்பி புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் நாடக பாட் நடித்தாக வேண்டும். முக்கிய ஹீரோயின் का पार्ट कहा जाता है. முக்கியமான பாட்டு ஹீரோ ஹீரோயின். तुम बच्चों को हीरो हीरोइन का टाइटल मिलता है. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் ஹீரோ ஹீரோயின் டைட்டில் கிடைக்குது. ஆத்மா யஹா பாட் பஜாத்தி ஹே. ஆத்மா இங்குதான் தன்னுடைய பாகத்தை நடிக்க வருகின்றது. பலே சுக்கு கா ராஜி கர்த்தே ஃபிர் ராவன் துக் கே ராஜ்ய மே ஜாத்தே. முதல்ல சுகத்தின் ராஜ்யம் செய்கிறோம், அதுக்கப்புறம் ராவணன் துக்கத்தினுடைய ராஜ்யத்தில் கூட்டு வந்துடுறான். அப் கர்த்தே தும் பச்சே சப்கோ பைகம் புதோ. இப்போ பாபா சொல்றாரு, குழந்தைகளே நீங்க எல்லாருக்கும் மெசேஜ் கொடுங்க. டீச்சர் பன் அவரோக்கு சம்சாவோ. டீச்சராக ஆகி மற்றவர்களுக்கும் ஞானத்தை புரிய வையுங்கள். ஜோ டீச்சர் நஹி பன்தே உன்கா பத் கம் ஹோகா. யார் டீச்சராக ஆகுவதில்லையோ அவர்களுடைய பதவியும் குறைந்துவிடும். டீச்சர் பன்னே பிகர் கிஸ்கோ ஆசீர்வாத் கைசே மிலே. நீங்க டீச்சராக ஆகாத வரைக்கும் மற்றவர்களின் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? கிஸ்கோ பைதா தேங்கி தோ உनको खुशी होगा ना. நீங்க ஞானம் கொடுத்து
யாருக்கு இந்த ஞான பிறப்பு கொடுக்குறீங்களோ அப்பதான் என்ன ஆகும், அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். अंदर में समझते बीके हमारा ऊपर बहुत दया करते, உள்ளுக்குள்ள அவங்க இந்த ஃபீல் பண்ணுவாங்க என்னன்னு, இந்த பிரம்மகுமார் குமாரிகள் எங்கள் மீது கருணை காட்டினார்கள். हमको क्या से क्या बना देती है, அவர்கள் நம்மை என்னவாக இருந்து என்னவாக மாற்றி விட்டார்கள். யூ तो महिमा एक बाप को ही करते, ஒரு தந்தை தான் மகிமை பாடப்படுகின்றது. வா பாபா आप इन बच्चों द्वारा हमारा कितना कल्याण करते हो. ஆஹா பாபா, இந்த குழந்தைகள் மூலமாக நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறீர்கள். कोई द्वारा तो होती है ना, பாபா டைரக்டா செய்ய மாட்டாரு, குழந்தைகள் மூலமா தான் செய்வாரு. அப்ப நாம மற்றவங்களுக்கு ஞானம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் போது அவங்க பாபாவை மகிமை பாடுறாங்க. பாபா எங்களை என்னவாக மாற்றிவிட்டார்கள் இவர்கள். பா கரண் கராவன்ஹார்ஹே. அப்போட நாம் என்ன நினைக்கணும், நான் செஞ்சேன், நான் ஞானம் கொடுத்தேன், நான் மாத்தினேன் இவங்களை அப்படின்னு நினைக்கக்கூடாது. செய்பவர் செய்விப்பவர் பாபா. துமாரா துவாரா கராத்தாகே, உங்கள் மூலமாக செய்விக்கின்றார். துமாரா கல்யாண் ஹோத்தாகே, உங்களுக்கு நன்மை ஏற்படுகின்றது. தோதும் பிர் அவருங்கோ கலம் லஹாத்தே ஹோ, நீங்கள் மற்றவர்களுக்கு நாற்று நடுகின்றீர்கள். जैसे जैसे जो सर्विस करते हो उतना ऊंच पद पाते हैं. யார் யார் எவ்வளோ சேவை செய்கின்றார்களோ அந்த சேவைக்கு ஏற்றாற்படி அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்குது. ராஜா பன்னா ஹை தோ, ராஜாவாக ஆகணும்னா என்ன பண்ணும், சேவை பண்ணும். பிரஜா பனானி ஹை, பிரஜைகளை உருவாகும். நீங்கள் யாருக்கெல்லாம் ஞானம் கொடுத்து அவங்கள பாபா குழந்தை ஆக்கினீங்களோ அவங்களாம் உங்கள் ராஜ்யத்தில் வருவாங்க. फिर जो अच्छे नंबर आते हैं वह भी राजा बनता है. யார் நல்ல மதிப்பெண் வாங்குகின்றார்களோ அவங்க ராஜா ஆகிறாங்க. மாலா பந்திஹேனா, மாலை என்பது தயாராகின்றது அல்லவா. अपने से पूछना चाहिए माला में कौन सा नंबर बनेंगे. தன்னைத்தான் கேட்க வேண்டும், மாலையில் நான் எந்த மணியாக வருவேன். நௌ ரத்தன் முக்கியை, 9 ரத்தனங்கள் என்பது முக்கியமானது. பீச் மேகை ஹீரா பனானி வாலா, அந்த 9 ரத்தனங்கள்ல நடுவில் இருக்கிறது ஒரு பாபாவுடைய நினைவாக அங்கு ஒரு வைரத்தை வைக்கிறாங்க. ஹீராக்கு பீச் மே ரத், அந்த மாலையில நவரத்தனங்கள்ல 8 ரத்தனங்களுக்கு நடுவில் வைரம் வைப்பாங்க, அது பாபாவுடைய அடையாளம். மாலா மே ஊப்பர் ஃபூல் பி ஹே, மாலையில மேல மலரும் காட்டப்பட்டிருக்கு. अंत में तुमको पता पड़ेंगे कौन सा मुख्य दाने बनते हैं. கடைசி நேரத்தில் தெரியும் யார் யார் முக்கியமான மணிகள். ஜோ டைனாஸ்டிமே ஆய், அவர்கள் தான் ராஜ்ய வம்சத்தில் வருவாங்க. பிச்சாடி में तुमको सब साक्षात्कार होगा जरूर, கடைசியில் உங்களுக்கு எல்லாமே சாட்சாத்காரம் ஏற்படும். देखेंगे कैसे सब सजा काते हैं, எப்படி மற்றவர்கள் எல்லாம் தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு பார்ப்பீங்க. சுருமே திவ்ய திருஷ்டிமே தும் சூக்ஷ வத்தன்மே தேக்தே தே, ஆரம்பத்தில் திவ்ய திருஷ்டியின் மூலமாக சூக்ஷம வத்தனத்தை நம்ம பார்த்தோம். எக் பி குப்தகை, எல்லாமே குப்தமானது. ஆத்மா சஜா கஹாं காத்தி ஹே, எக் ட்ராமா மே பாட். சாக்கார பாபா இருக்கும்போது சூக்ஷம வத்தனத்தில் என்ன தப்பு பண்ணால் எந்த தண்டனை கிடைக்குங்கிறது வத்தனத்தில் பாபா குழந்தைகளுக்கு காட்சியாக காமிச்சிருக்காரு. கர்ப்ப ஜெயில்மே சஜா மில்தி ஹே, கர்ப்ப ஜெயிலையும் ஆத்மா தண்டனை அனுபவிக்குது. ஜெயில் में धर्मराज को देखते फिर कहते ना बाहर निकालो. ஜெயிலில் போன உடனே தர்மராஜ் கிட்ட சொல்றாங்க, ஏ தர்மராஜ், நீங்கள் என்ன இங்க இந்த ஜெயிலிருந்து விடுதலை செய்யுங்க. बीमारियां आदि होती ही वह भी कर्म का हिस्सा है. வியாதிகள் வர்றது கூட கர்மத்தின் கணக்கு. சப் சமஜ்னே கி பாத் ஹை நா, அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பாப் தோ ஜரூர் ரைட் ஹி சுனாயேங்கே, பாபா அவசியம் சத்தியமானது தான் சொல்வார். அபி தும் ரைட்டியஸ் பன்தே ஹோ,
நீங்கள் இப்போ என்ன ஆகணும்? ரைட்டியஸ் ஆகணும். राइटियस उनको कहा जाता है जो बाप से बहुत ताकत लेते हैं. யாரை ரைட்டியஸ்ன்னு சொல்ல முடியும்னா யார் பாபா கிட்ட நிறைய சக்திகளை அடைகிறார்களோ. तुम विश्व के मालिक बनते हो ना, நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்கள் ஆகின்றீர்கள் அல்லவா. கித்னி தாக்கத் ரக்தி ஹே, அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்கும். ஹங்கமா ஆதிக்கு कोई बात नहीं, அங்க எந்த விதமான ஹங்காமா இடையூறுகள் எதுவுமே இல்லை. தாக்கத் ஹம் ஹை தோ கித்னா ஹங்காமா ஹோ ஜாத்தா ஹே, சக்திகள் குறைய குறையதான் சண்டை சச்சரவு கலவரங்கள். தும் பச்சோं को ताकत मिलती आधा कल्प के लिए, குழந்தைகளுக்கு சக்தி கிடைக்கின்றது பாதி கல்பத்துக்காக. फिर भी नंबरवार पुरुषार्थ अनुसार, ஆயினும் குழந்தைகள் எப்படி இருக்காங்க? நம்பர்வார் புருஷார்த் அனுசார். एक जैसा ताकत नहीं पा सकते, எல்லாரும் ஒரே மாதிரியாக சக்திகளை பெற முடியாது. ந ஏக் ஜைசா பத் பா சக்தே, எல்லாரும் ஒரே மாதிரி பதவியும் பெற முடியாது. எக் பி பஹலே சே நூந்த் ஹே, எல்லாமே முன்கூட்டியே பதிவாகி உள்ளது. ட்ராமாமே அனாதி நூந்த் ஹே, ட்ராமால எல்லாமே அனாதி பதிவுன்னு சொல்றார். कई पिछाड़ी में आते तो एक दो जन्म लिया और शरीर छोड़ा. கடைசில பரந்தாமத்திலிருந்து வரக்கூடியவர்கள் ஓரிரு ஜென்மங்கள் எடுப்பாங்க. जैसे दिवाली पर मच्छर होती रात को जन्म लेती सुबह. பாபா அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. தீபாவளியில பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இரவுல நிறைய கொசு உற்பத்தியா, காலையில பார்த்தா கொசுவே இருக்காது, செத்து போயிடும். அந்த மாதிரி கடைசியில் வர்றவங்க கொசு மாதிரி அவங்களுடைய பிறவின்னு சொல்றார். वक्त तो अनगिनित होता है, मनुष्य को तो फिर भी गिनती होता है. கொசு அந்த நேரம் தீபாவளி நேரத்தில் ராத்திரியில் நிறைய கொசு உற்பத்தியா, ஒரே ராத்திரியில் எல்லாம் செத்து போயிடும். பாபா சொல்ற மனிதர்கள் எவ்வளோ பிறக்கிறாங்க, எத்தனை பேர் சாகிறாங்கன்னு எண்ணிக்கை இருக்கு. பல பல ஆத்மா ஆती है, उनकी आयु कितनी बड़ी होती है. முதல் ஆத்மா பரந்தாமத்திலிருந்து சத்தியுகம் வரும்போது அங்கே நீண்ட ஆயுள் உடையதாக இருக்கும். बच्चों को खुशी होनी चाहिए, हम बहुत बड़ी आयु वाला बनेंगे. குழந்தைகளுக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சி இருக்கணும், நம்ம நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக ஆக போகிறோம். तुम फुल पार्ट बचाती, நாம் இந்த நாடகத்தில் முழு பாத்திரத்தை நடிக்கக்கூடியவர்கள். பாப் तुमको ही समझाते हैं, பாபா குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் அனைத்தும் புரிய வைக்கின்றார். तुम कैसे फुल पार्ट बचर, எப்படி நீங்க குழந்தைகள் முழு நாடக பாத்திரத்தை நடிக்கிறீர்கள், பாபா புரிய வைக்கிறார். படாய் அனுசார் ஊப்பர் சே ஆத்தி பாட் பச்சர், நாம் எப்படி இந்த ஞான கல்வி படிக்கின்றோம், நாம் எப்படி சேவை செய்கிறோம், எப்படி யோகா பண்ணுறோம், அதை பொறுத்து நம்முடைய நாடகத்தின் பாட் அமைகின்றது. துமாரா படாயி நயி துனியா கேலியே, இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக. பாக்கத்தை அநேக் பார் தும்கு படாத்தா, பாபா சொல்ற நான் அநேக முறை உங்களுக்கு இந்த பாடத்தை கற்பித்திருக்கிறேன். எக் படாயி அவினாஷி ஹோ ஜாதி, இந்த படிப்பு அழிவற்றதாக ஆகின்றது. ஆதா கலப் தும் பிராலப்து பாத்தே ஹோ, பாதி கல்ப நீங்க பிராப்தியினை பெறுகிறீர்கள். உஸ் வினாஷி படாய் से सुख भी अल्पकाल के लिए मिलता है, இந்த அழியக்கூடிய படிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராப்தி கூட அல்ப காலம். अभी कोई बैरिस्टर बनता तो फिर कल्प के बाद बैरिस्टर बनेंगे. இப்போ யாராவது வக்கீலுக்கு படித்து வக்கீல் ஆகிறாங்கன்னா அவசியம் அடுத்த கல்பத்திலே வக்கீல் ஆவாங்க. एक भी तुम जानते हो जो भी सबका पाठ है वही पाठ कल्प कल्प बजाते रहेंगे. இது கூட நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, யாருக்கு என்ன நாடக பாத்திரம் இருக்கோ அந்த நாடக பாத்திரத்தை தான் கல்ப கல்பம் நடிக்கின்றார்கள். தேவதா ஹோ யா சூத்ர ஹோ, அரேகா பாட் வகி பச்தா. தேவதைகளாக இருந்தாலும் சூத்ரர்களாக இருந்தாலும் யாருக்கு என்ன பாட்டோ அதே பாட்டு தான் நடிப்பாங்க. ஜோ கல்ப பச்தா ஹே, ஒவ்வொரு கல்பமும் அவங்க ஆத்மாவில் என்ன பாட்டு பதிவாயிருக்கோ அதுதான் நடிப்பார்கள். உண்மை कोई फर्क नहीं हो सकता,
அதில் எந்த விதமான வித்தியாசம் என்பதே இருக்காது. அரேகா அப்பனா பாட் பச்சாத்தீர் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய பாகத்தை நடிக்கின்றார்கள். எக் சாரா பனா பனாயா கேல்கி, இவை யாவும் ஆனது ஆக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. பூச்தே புருஷாத் படாஹே பராலப்து படிகை, ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, முயற்சி பெரிதா பிராப்தி பெரிதா? அப்புருஷாத் பிகர்த்தோ பிராலப்து மில்தி நகி, பாபா புரிய வைக்கின்றார், முயற்சி செய்யாமல் பிராப்தி பலன் என்பது கிடைக்காது. புருஷார் சே பிராலப்து மில்தி ஹே டிராமா அனுசார், முயற்சியின்படி பலன் கிடைக்கின்றது நாடகத்தின் அனுசாரமா. तो सारा बोझ ड्रामा पर आ जाता है. ஆகவே அனைத்து சுமையும் நாடகத்தின் மீது வந்து விடுகின்றது. புருஷார்த் कोई करता कोई नहीं करता, சிலர் முயற்சி செய்கிறார்கள், சிலர் முயற்சி செய்வதில்லை. आते भी है फिर भी पुरुषार्थ नहीं करतो प्रारब्ध नहीं, வர்றாங்க, அதனால எந்த முயற்சியே செய்யலைன்னா பலன் எதுவுமே கிடைக்காது. सारी दुनिया में जो एक्ट मिल चलती है सारा बना बनाया ड्रामा है. முழு உலகத்திலும் யார் என்ன நாடக நடிப்பு நடிக்கின்றார்களோ இது நாடகம் ஏற்கனவே பதிவாகி உள்ளது. ஆத்மா மே பஹலே से ही पाठ नूंदा है ஆதி से अंत तक. ஒவ்வொரு ஆத்மாலையும் அதனுடைய நாடக பாத்திரம் பதிவாயிரு, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆத்மா எப்படி பார்ட் பிளே பண்ணணும்னு பதிவாயிருக்கு. जैसे तुम्हारा में 84 की पार्ट है, हीरो भी बनते तो कौड़ी जैसा भी बनते. உங்களுக்குள்ள கூட 84 ஜென்மத்தின் பார்ட் இருக்கு. நீங்க தான் வைரம் போன்ற நிலையும் அடையிறீங்க, அப்புறம் சோலியாகவும் ஆகிறீங்க. சப் பாத்தே அபி சுன்தே, எல்லா விஷயங்கள் நீங்க இப்பதான் கேட்கின்றீர்கள். स्कूल में अगर कोई नापास हो पड़ता तो कहेंगे एक बुद्धिहीन है. ஸ்கூல்ல யாராவது ஃபெயில் ஆயிட்டாங்க, பாஸ் ஆகலைன்னா என்ன சொல்லுவாங்க? இவங்க முட்டாள் புத்தியற்றவர்கள்னு. தாரண் நஹி ஹோ தோ இஸ்கோ கஹா ஜாதா ஹை வெரைட்டி ஜாட், தாரணையே ஏற்படுவதில்லை என புத்தி இல்லை. ஆகவே பாபா சொல்றாரு, இது வெரைட்டி விருட்சம், வெரைட்டி ஃபியூச்சர்ஸ்கை, வெவ்வேறு விதமான தோற்றம் இருக்கு. வெரைட்டி ஜாட் கா நாலேஜ் பாப் ஹி சம்ஜாத்தே ஹை, இது வெவ்வேறு விதமான தர்மங்களின் மரம் என்பதனை பாபா புரிய வைக்கின்றார். கல்ப விருட்சப்பர் சம்ஜாத், கல்பக விருட்சத்தை பற்றியும் பாபா இப்ப நமக்கு புரிய வைக்கின்றார். படுக்கே ஜாட் கா மிசால் இஸ் பர் ஹே, கல்பக விருட்சத்தை ஆலமரத்துக்கு ஒப்பிட்டு உதாரணமா சொல்றார். உன்கி ஷக்கா பௌத் ஃபைல்தி, ஆலமரத்தின் கிளைகள் நிறைய இருக்கும், ஆனால் தண்டு மரம் இருக்காது, விழுதுகள் தான் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை கல்ப விருட்சத்துக்கு உதாரணம் சொல்றாரு. பச்சே சமஸ்தே மர ஆத்மா அவினாஷி ஹே ஷரீர் வினாஷி, குழந்தைகள் நீங்க புரிஞ்சுட்டீங்க, ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மா ஹி தாரன் கர்த்தி ஹே, ஆத்மா தான் தாரணை செய்கின்றது. ஆத்மா 84 ஜன்மம் லேத்தி ஷரீர் பதல்தி ஜாத்தி ஹே, ஆத்மா 84 ஜென்மம் எடுக்கின்றது, சரீரம் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். ஆத்மா வகைகை, ஆத்மா பின்ன பின்ன ஷரீர் லேக்கர் பாட்பஜ், ஒரே ஆத்மா பலவிதமான ஷரீரத்தை எடுத்து பல பாத்திரங்களை நடிக்கின்றது. एक नई बात है ना, இது புதிய விஷயம் அல்லவா? बच्चों का भी समझ मिली है, குழந்தைகளுக்கு இப்ப எல்லாமே புரிந்து கொண்டீர்கள். பல கலப்பையிலே பி ஐசே சம்ஜாயா தா, கல்பத்திற்கு முன்னாடி கூட பாபா இந்த மாதிரி புரிய வைத்திருந்தார். பாப் ஆத்தேஹி பாரத் மே, பாபா வருவதே பாரத தேசத்தில். தும் சப்கோ பைகம் தேத்தே ரஹே, உங்கள் அனைவருக்கும் பாபா மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காரு. कोई भी ऐसे नहीं रहेंगे जिसका पैगाम न मिले, யாருக்குமே பாபா வந்த செய்தி தெரியாம போகக்கூடாது, அந்த மாதிரி அனைவருக்கும் மெசேஜ் கொடுக்கணும். பைகம் சொன்னா சபிகா ஹக் ஹை, இந்த ஞான செய்தியை அனைவருக்கும் சொல்வதற்குண்டான உரிமை இருக்கு. फिर बाप से वर्षा भी लेंगे, யார் ஞானம் கேட்குறாங்களோ அவங்க பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறாங்க. कुछ तो सुनेंगे ना फिर भी बाप के बच्चे हैं,
எல்லாருமே பாபாவின் குழந்தைகள். அதனால கொஞ்சமாவது ஞானம் கேட்பாங்க. பாப் சம்ஜாயா ஹை மை தும் ஆத்மாவும் கா பாப் ஹூம். பாபா புரிய வைக்கின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை. मेरे द्वारा ही रचना के आदि मध्य अंत को जानने से तुम एक पद पाते हो. என் மூலமாக என்னுடைய படைப்பின் ஆதி மத்திய அந்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த பதவி அடைகிறீர்கள். பாக்கி சப் முக்தி மே சலே ஜா. மற்றவர்கள் அனைவரும் முக்திக்கு போயிடுவாங்க. பாப் தோ சப்கி சத்கதி கர்த். பாபா அனைவருக்கும் சத்கதியை தருகிறார். காத்தே ஹே ஓ பாபா தெரி லீலா. அப்போ கடைசியில் என்னன்னு சொல்லுவாங்க, ஓஹோ பாபா உன்னுடைய லீலையே லீலை. கைசே லீலா, உன்னுடைய லீலை எப்படிப்பட்டது? ஏ புராணி துனியாவுக்கு பதல்னைக்கு லீலா. இந்த பழைய உலகத்தை மாற்றக்கூடிய லீலை. மாலும் ஹோனி செய்யனா, இதெல்லாமே எல்லாருக்கும் புரிய வைக்கணும். மனுஷகி ஜானேகா, மனிதர்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். बाप तुम बच्चों को ही आकर सब बातें समझाता है. பாபா தான் குழந்தைகளாகி நமக்கு இந்த அனைத்து விஷயத்தையும் புரிய வைக்கின்றார். பாப் நாலேஜ்ஃபுல் ஹே. பாபா ஞானம் நிறைந்தவர். தும்கோ பி நாலேஜ்ஃபுல் பனாத்தா ஹே. உங்களையும் ஞானம் நிறைந்தவராக ஆக்குகின்றார். நம்பர் வார் தும் பந்தே ஹோ. நீங்களும் வரிசை பிரகாரமாக ஆகிறீர்கள். ஸ்காலர்ஷிப் लेने वाला நாலேஜ்ஃபுல் कहलाएंगेனா, ஸ்காலர்ஷிப் பெறக்கூடியவர்கள் தான் நாலேஜ்ஃபுல் என்று சொல்லப்படுகின்றது. அச்சா, நல்லது. மீठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், सदा इस स्मृति में रहना, हम आत्मा मेल है, हम बाप से पूरा वर्षा लेना है. சதா நமக்கு இந்த நினைவு இருக்க வேண்டும், நான் ஒரு ஆத்மா. ஆத்மா என்பது என்ன? மேல், ஆண்பால். ஆக எப்படி லௌகீகத்தில் மேல்ஸுக்கு அப்பா கிட்டிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு முழு உரிமை இருக்கோ, அதே போல நானும் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி பெற வேண்டும். மனுஷ से देवता बनने की पढ़ाई पढ़नी और पढ़ानी है. மனிதர்களை தேவதையாக மாற்றக்கூடிய இந்த படிப்பு படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் இந்த படிப்பு சொல்லித்தர வேண்டும். सारी दुनिया में जो एक्ट चलती है एक सब बना बनाया ड्रामा है. முழு உலகத்திலும் என்ன நாடகத்தின் பாற்று நடைபெறுகின்றதோ இதெல்லாம் என்ன? ஆனது ஆக்கப்பட்ட நாடகம். इसमें पुरुषार्थ और प्रारब्ध दोनों ही नोंद है. இதில் முயற்சி மற்றும் பிராப்தி இந்த இரண்டும் பதிவாகி உள்ளது. புருஷார்த் के बिना प्रारब्ध नहीं मिल सकती है. முயற்சி செய்யாம பலனை பெற முடியாது. நான் விதைக்கவே இல்லைன்னா எப்படி நம்ம அறுவடை செய்ய முடியும்? इस बात को अच्छी तरह समझना है. அதனால் முயற்சி செய்ய வேண்டும், அப்போதான் பலன் பெற முடியும். இந்த விஷயத்தை நல்ல விதமாக புரிஞ்சுக்கணும். வரதான், कोई भी सेवा सच्चा मन से लगन से करने वाला सच्चे रूहानी सेवादारी भव. எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் உண்மையான மனதோடு ஈடுபாடோடு சேவை செய்யும்போது அவங்க ஆன்மீக சேவாதாரி பவ. सेवा कोई भी हो लेकिन सच्चे मन से लगन से की जाए तो उसका 100 मार्क्स मिलती है. அது எந்த விதமான சேவையாக இருந்தாலும் உண்மையான மனதோடு ஈடுபாடோடு செய்தால் அந்த சேவையில் உங்களுக்கு 100 மதிப்பெண் கிடைக்கும். சேவாமை சிடுச்சிடப்பன் நாகோ. சேவையில் சிடுசிடுப்பு தன்மை என்பது இருக்கக்கூடாது. சேவா காம் உத்தாரணைக்கிலேயே ந கீ ஜாய்.
சேவை என்பது ஏதோ செஞ்சு முடிச்சா போதும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. சேவையை ஒரு கடமையாக செய்யக்கூடாது. ஆப்கி சேவாகி பிகடி கோ பனானே சப்கோ சுக்கு தேனா. உங்களுடைய சேவையே என்ன? கெட்டுப்போனவர்களை திருத்துவது, அதாவது அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பது. ஆத்மாவுக்கு யோக்கிய और யோகி बनाना है. ஆத்மாக்களை தகுதி உடையவர்களாகவும் யோகியாகவும் ஆக்க வேண்டும். அபகாரி பர் உபகார் கர்னா. அபகாரிகள் மீது உபகாரம் செய்ய வேண்டும். समय पर अरे को साथ व सहयोग देना. ऐसे सेवा करने वाला सच्चे रूहानी सेवादारी है. சமயத்தில் படி ஏக்குக்கோ சாத், ஒருவரை துணையாக வைத்து சகயோக் தேனா, சகயோகம் கொடுப்பது. அப்படிப்பட்ட ஒரு சேவை செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையான ஆன்மீக சேவாதாரி. ஸ்லோகன். पवित्रता ही ब्राह्मण जीवन का नवीनता है. பவித்திரதா தான் பிராமண வாழ்க்கையினுடைய புதுமை. எஹி கியான் கா ஃபவுண்டேஷன். இதுதான் ஞானத்தின் அஸ்திவாரம். எது? பவித்திரதா. தூய்மையான வாழ்க்கை கடைபிடிப்பதா ஃபவுண்டேஷன். தூய்மை தான் ஞானத்தின் புதுமைன்னு சொல்றார். अच्छा, अव्यक्ता इशारा. इस फाइनल पढ़ाई में हर एक बच्चों को 3 सर्टिफिकेट लेना है. இந்த ஃபைனல் படிப்புல ஒவ்வொரு குழந்தைகளும் 3 சான்றிதழை பெற வேண்டும். एक स्वयं स्वयं से संतुष्ट. ஒன்று ஸ்வயம், தானே தனக்கு திருப்தியாக இருப்பது. दूसरा बाप दादा द्वारा सर्टिफिकेट. तीसरा परिवार के संबंध संपर्क में आने वाला द्वारा सर्टिफिकेट. இரண்டாவது பாப் தாதாவின் மூலமாக சான்றிதழை பெறுவது. மூன்றாவது பரிவார். பரிவார்னா சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடியவற்றிருந்தோம் நாம் இந்த திருப்தி என்ற சர்டிபிகேட் பெற வேண்டும். परिवार में जितना ब्राह्मण संतुष्ट है उतना ही भक्त में आपकी पूजा संतुष्टता से कर. பரிவாரத்துல பிராமணர்கள் எவ்வளோ திருப்தியாக ஆகின்றார்களோ அவ்வளோ பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பூஜை கூட திருப்தியாக செய்வார்கள். காம் சலாவு நகி தில் சேகர். பூஜை கூட ஏதோ கடமைக்காக வேலைக்காகன்னு செய்ய மாட்டாங்க, இதயபூர்வமாக உள்ளபூர்வமாக செய்வாங்க. அதனால் நமக்கு நாமே திருப்தியாக இருக்கணும். பாபா கிட்ட நம்ம திருப்திங்கிற சான்றிதழ் வாங்கணும். மேலும் பிராமண பரிவாரத்தில் சம்பந்தம் தொடர்பில் எல்லார்கிட்டையும் திருப்தி என்ற சான்றிதழை பெறக்கூடிய ஆத்மா. अच्छा, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. வாழ
பக்தியானது வேற்றுமைகளை தாண்டி அனைவரையும் அரவணைக்கின்றது. The power of love transcends differences and embraces everyone.